Hi guys, so this show நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா WS server எப்படி கான்ஃபிகர் பண்றது, வாட் இஸ் WS அப்படிங்கிறது பார்க்கலாம். சி இப்போ மந்த்லி வந்து விண்டோஸ் பேட்சிங் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா, விண்டோஸ் பேட்சிங் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ விண்டோஸ் பேட்சிங் வந்து இந்த விண்டோஸ் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்வரான்மெண்ட்ல 2000 பிசி இருக்குன்னு வச்சுப்போம். 2000 சிஸ்டம் இருக்கு, 2000 சிஸ்டம் இருக்கு அப்படின்னா 2000 சிஸ்டமுக்கும் விண்டோஸ் பேட்சிங் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இது மேனுவலா போய் இன்ஸ்டால் பண்றது பாசிபிள் கிடையாது. ஸோ தேர் வி ஆர் யூசிங் ஒன் சர்வர் விச் இஸ் கால்ட் WS விண்டோஸ் சர்வர் அப்டேட் சர்வீஸ். ஸோ இந்த WS சர்வர் இது ஒரு ரோல். நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி ஹைப்பர்-வி இன்ஸ்டால் பண்ணோம், அதே மாதிரி இந்த WS ஒரு ரோல். இந்த ரோல் இன்ஸ்டால் பண்ணோம்னா the server will act as a WS server. அதுல நம்ம கிளைண்ட்ஸ்ல ஃபுல்லா இது என்னென்ன கிளைண்ட்ஸ்ல இருக்கோ குரூப் பாலிசி மூலமா நம்ம அந்த பேட்சஸ் வந்து அப்டேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட சர்வர்ல ஒரு WS ரோல் வந்து இன்ஸ்டால் பண்ண போறேன், அதுதான் இப்போ காமிக்கிறேன். ஓகே, ஸோ இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணுவோம் எப்படி அப்டேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒரு ரோல் கான்ஃபிகர் பண்ணா ஃபர்ஸ்ட் we will have to go to சர்வர் மேனேஜர். சர்வர் மேனேஜர்ல ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர். ஸோ ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் போனோம்னா இங்கே தான் எல்லா ரோலும் கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ இது ஸ்கிப் பண்ணிடுவோம். இதை ரோல் பேஸ்ட் இன்ஸ்டலேஷன். நெக்ஸ்ட் இதுல ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, விண்டோஸ் சர்வர் அப்டேட் சர்வீஸ். இந்த பாத்தீங்களா, இதை சூஸ் பண்ணணும். விண்டோஸ் சர்வர் அப்டேட் சர்வீஸ் இதை சூஸ் பண்ணணும். இதை சூஸ் பண்ணா சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண சொல்லும், நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் இதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஓகேங்களா, ஜஸ்ட் நெக்ஸ்ட். இதுல வந்து things not done, at least one WS server network must be download update from okay. WS server should be used. Okay, so என்ன சொல்றாங்கன்னா WS server network வந்துட்டு டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கணும், கிளைண்ட் சர்வரும் இதுவும் கம்யூனிகேட் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் WD கனெக்டிவிட்டி WS சர்வீஸ் ரெண்டுமே பை டிஃபால்ட்டா இருக்கும், நீங்க எதுவும் சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் போய்க்கலாம். ஸ்டோர் அப்டேட்ஸ் இன் தி ஃபாலோவிங் லொகேஷன். நீங்க ஒரு WS சர்வர் வந்துட்டு அப்டேட்ஸ் டவுன்லோட் பண்ணணும். சரிங்களா, அந்த அப்டேட்டை டவுன்லோட் பண்றீங்க, அது எந்த இடத்துல டவுன்லோட் பண்ணுவீங்க அப்படி சொல்லி கேக்குது. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 2 டிரைவ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த டிரைவ் எடுத்துக்கிறோம். இதுல ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிப்போம், which is called WS அப்படின்னு ஃபோல்டர் போட்டுப்போம். ஸோ இந்த டிரைவ் லெட்டர் காப்பி பண்ணிக்கிறேன், /WS. அதாவது லொகேஷன் நம்ம அதாவது சென்ட்ரலைஸ்டா அந்த நம்ம டவுன்லோட் பண்றோம் இல்லையா, நம்ம டவுன்லோட் பண்ற அந்த பேட்சஸ் எல்லாமே சென்ட்ரலைஸ்டா வச்சுக்கணும். ஸோ அந்த லொகேஷன் இது இ டிரைவ்ல நான் WS ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதை வச்சுக்கிட்டேன். ஓகே, தென் நெக்ஸ்ட் the default installation process. Okay, இது IISம் சேர்த்து இன்ஸ்டால். IIS அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ், அந்த சர்வீஸும் சேர்த்து இதுல ஆட் ஆகுது, அது சொல்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டாம். IIS சர்வீஸ்ல ரீஸ்டார்ட் தி டெஸ்டினேஷன் சர்வர் ஆட்டோமேட்டிக்கலி ஃப்ரெக்யூர் வேண்டாம். இப்போ இன்ஸ்டால் கொடுத்துறேன். இப்போ எனக்கு WS சர்வர் வந்து ரோல் வந்து என்னோட சர்வர்ல இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆகி முடிச்ச உடனேயும் இது phase 1. ஓகே, இதுல phase 1 phase 2ன்னு 2 இருக்குது. ஓகேங்களா, ஸோ phase 1 இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. ஒன்ஸ் phase 1 கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து phase 2 கான்ஃபிகரேஷன் வந்துட்டு பண்ணணும். அந்த WS வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணணும், அதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது, அதை நம்ம பண்ணணும். இது முடியட்டும், முடிஞ்ச உடனே நம்ம phase 1 வந்துட்டு பண்ணிக்கலாம். என்ன பண்றோம்னா இந்த ஒரு சென்ட்ரலைஸ்டு சர்வர், இந்த சென்ட்ரலைஸ்டு சர்வர்ல இருந்து நம்ம பேட்சை வந்து புஷ் பண்ணுவோம். அதுக்கு கீழே எந்தெந்த சர்வர்லாம் ஆடா இருக்கோ அதுல ஃபுல்லா பேட்சஸ் வந்து புஷ் ஆகும். நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம், இந்த டைம்ல பேட்ச் புஷ் ஆகும் ஷெட்யூல் பண்ணி இந்த டைம்ல இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டோம்னா அந்த WS ரோல்ல இருந்து இங்க நம்ம பேட்ச் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம், இந்த பேட்ச் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும், எல்லா சர்வருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும்.
2000 சர்வருக்கும் ஒரே டைம்ல பேட்ச் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதே மாதிரி எல்லாருமே இன்டர்நெட்ல இருந்து பேட்ச் டவுன்லோட் பண்ணா நெட்வொர்க் ஸ்லோ ஆயிரும். அப்ப ஒரு சென்ட்ரலைஸ்ட் லொகேஷன்ல போட்டு இந்த லோக்கல்ல இருந்து பேட்ச் வந்து புஷ் ஆகும். புஷ் ஆகி நம்ம இங்கதான் ஸ்கெடியூல் பண்ணுவோம். ஸ்கெடியூல் பண்ணி இது இந்த டைமுக்கு இந்த சர்வர்ஸ் வந்து பேட்ச் இன்ஸ்டால் ஆகணும், இந்த சர்வர் இந்த டைம் பேட்ச் இன்ஸ்டால் ஆகணும்னு சொல்லி நம்ம ஸ்கெடியூல் பண்ணி வைப்போம். ஓகே, ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ ஃபேஸ் 2. ஃபேஸ் 2ல என்ன பண்ணணும் அப்படின்னா, there is a option called launch post installation task. இந்த flag கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்கும், லான்ச். ஸோ ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு இல்லையா, இது இப்போ போஸ்ட் டெப்ளாய்மெண்ட். configure required for Windows Server update service in Windows 20K ID. இப்போ ஃபேஸ் 1 முடிஞ்சிருச்சு. ஃபேஸ் 2 வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து WS வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஒரு டைம் எடுத்துக்குது. Please wait till server is configured. Okay. Post deployment configuration is completed. Post deployment configuration வந்து complete ஆயிடுச்சு. So there is option called WS users. இப்போ phase 1 phase 2 ரெண்டுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கான்ஃபிகர் இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு, ரெண்டு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா நீங்க எந்தெந்த சர்வீஸ்ல இன்ஸ்டால் பண்றீங்களோ அது எல்லாமே இந்த சைட்ல டேஷ்போர்ட்ல ஆட் ஆகும். இதுக்கு மாதிரி நம்ம வந்து DNS இன்ஸ்டால் பண்ணிருக்கோம், ஃபைல் சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம், IIS இன்ஸ்டால் பண்ணிருக்கோம், அது எல்லாமே ஆட் இருக்கு பாருங்க. இதுல WS யூஸ் இருக்கு, இதை கிளிக் பண்ணலாம். அல்லது டூல்ஸ்ல போயிட்டு விண்டோஸ் சர்வர் அப்டேட் சர்வீஸ், இது ரெண்டுல ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணலாம். இது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ டூல்ஸ்ல போயிட்டு there is option called Windows Server Update Service. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிகினிங் காமிக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து என்னன்னா ஃபயர்வால் எல்லாம் வந்து அலோவ் பண்ணணும். அந்த போர்ட் 80443 அந்த இன்டர்நெட் போர்ட்லாம் வந்து அலோவ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்மளோட டவுன்லோட் பண்றதுக்கு, நம்மளோட பேச்சஸ் டவுன்லோட் பண்றதுக்கு. ஸோ அதை அலோவ் பண்றதுக்கு சொல்லுது, வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் போறேன். நெக்ஸ்ட் நீங்க ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணி இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சின்க்ரைஸ் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் அப்டேட்.
இப்ப நம்ம இந்த சர்வரை தான் வந்து WSUS சர்வரை வந்து மாத்த போறோம். ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வேற ஏதாவது சர்வர் இருந்தா செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சின்க்ரைஸ் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் அப்டேட், விச் மீன்ஸ் இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இந்த சர்வர் வந்து டைரக்டா மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டை கான்டாக்ட் பண்ணி இங்கே இருந்து டவுன்லோட் பண்ணும், பேட்ச் டவுன்லோட் பண்ணும். அதான் இதோட மீனிங். சின்க்ரைஸ் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் வெப்சைட். தென் நெக்ஸ்ட் ப்ராக்ஸி எதுவும் யூஸ் பண்ண போறீங்களா கேக்குது. வி ஆர் நாட் யூசிங் எனி ப்ராக்ஸி. ப்ராக்ஸி மீன்ஸ் சில சில என்வரான்மெண்ட்ல வந்துட்டு இன்டர்நெட் ஒர்க் ஆகுதுக்கு சில இதெல்லாம் ஒர்க் ஆகுதுக்கு ப்ராக்ஸி வச்சிருப்பாங்க. ப்ராக்ஸி நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. To configure Windows Audio Service on the following screen, we need to apply the upstream server and the proxy server settings synchronize. இதை வந்து நம்ம வந்து அப்ஸ்ட்ரீம் சர்வரா மாத்தோம். ஓகே, அப்ஸ்ட்ரீம் சர்வர்னா என்னன்னா, நம்ம டவுன்லோட் பண்றத ஸ்டோர் பண்ணிக்கிறது அப்ஸ்ட்ரீம் சர்வர். ஸ்டார்ட் கனெக்டிங் கொடுத்தோம்னா இந்த சர்வர் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோம். Choose classification, configuration, sync schedule, finished. ஸோ இது கனெக்ட் ஆகட்டும். கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். To configure Windows application for ஒன்ஸ் இது முடிஞ்சிச்சு அப்படின்னா அவ்வளவுதான், கான்ஃபிகரேஷன் வந்து முடிஞ்சிடும். இது கலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் அது
இது வந்து வாங்கிக்கிறேன் ஆமாம் ஸ்பெஷலிஸ்ட் ஸோ இது கலெக்ட் ஆகட்டும். மீன்வேல் நம்ம வந்து குரூப் பாலிசி கிரியேட் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி இதுல குரூப் பாலிசி இப்ப இந்த டபிள்யூ சர்வரையும் இந்த கிளைண்ட்டுக்கும் அந்த விண்டோஸ் அப்டேட் இருக்குல்ல, பேட்ச் அப்டேட், அந்த பேட்ச் அப்டேட் பண்றது யார் அப்படின்னா இந்த குரூப் பாலிசி தான். இந்த குரூப் பாலிசி மூலமா தான் நம்ம வந்து பேட்ச் அப்டேட் வந்து பண்ணுவோம். இப்போ குரூப் பாலிசி வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ குரூப் பாலிசி இப்போ வந்து கிரியேட் பண்றேன். அது சில பாலிசி வந்து எனேபிள் பண்ணணும். இது போகட்டும். ஸோ குரூப் பாலிசி நம்ம டூல்ஸ்ல போயிட்டு குரூப் பாலிசி மேனேஜ்மெண்ட், அது குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட் இருக்கும். இதுல நியூ குரூப் பாலிசி கிரியேட் பண்றேன். இதுல வந்துட்டு WCS GPO அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ குரூப் பாலிசி கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த குரூப் பாலிசி வந்து லிங்க் பண்ணிக்கிறேன். இந்த குரூப் பாலிசி லிங்க் ஆயிடுச்சு. இப்போ இதை எடிட் கொடுக்குறோம். எடிட் கொடுத்து இந்த குரூப் பாலிசியில நம்ம கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன், யூசர் கான்ஃபிகரேஷன், இப்போ நம்ம பண்ண போறது யூசர் கான்ஃபிகரேஷன் கிடையாது, கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன். ஸோ கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன்ல பாலிசி எக்ஸ்பேண்ட் பண்ணா there's ஆப்ஷன் கால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா விண்டோஸ் காம்போனன்ட்ஸ் இருக்கும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா விண்டோஸ் அப்டேட், விண்டோஸ் ஸோ இந்த விண்டோஸ் அப்டேட்ல எக்ஸ்டெண்டட் ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ இதுல இந்த விண்டோஸ் அப்டேட் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இதுல 3 பாலிசியை வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணணும். ஸ்பெசிஃபை இன் ப்ரோ வாய்ஸ் கேட்கல ப்ரோ. ஹியர் தானே, ஹியர். சரி, எஸ் நெட்வொர்க் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அகைன் ஐம் ஷோவிங் விண்டோஸ் அப்டேட் போறோம். விண்டோஸ் காம்போனன்ட் செலக்ட் பண்ணுங்க. விண்டோஸ் காம்போனன்ட் செலக்ட் பண்ணிட்டு விண்டோஸ் அப்டேட் போறோம். இந்த விண்டோஸ் அப்டேட்ல ஸ்கிரீன் ஷேர் ஆகல.
சாரி, இன்டர்நெட் வந்துட்டு ஸ்டேபிளா இல்ல, அதனால விட்டு விட்டு வருது. இந்த இடத்துல சார் ரெக்கார்டிங் போட்டிருக்கீங்களா? ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ரஸ் ஒன்லி. ரெக்கார்டிங் வந்து போட்டிருக்கேன். ரெக்கார்டிங் போயிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல எனேபிள் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா செட் த இன்டர்நெட் அப்டேட் சர்வீஸ் டிரெக்டிங் அப்டேட். இதுல https கோலன் டபுள் ஸ்லாஷ் தென் நம்மளோட சர்வர் நேம், எந்த சர்வர் வந்து நம்ம வந்து டபிள்யூ சர்வர் வச்சிருக்கோமோ அந்த சர்வர் நேம் பண்ணிக்கோங்க. அந்த சர்வர் நேம் காப்பி பண்ணிக்கோங்க. கொடுத்து கோலன் 8530 https கோலன் டபுள் ஸ்லாஷ் விண்டோஸ் 2K16 அந்த கம்ப்யூட்டர் நேம் ஃபுல்லா போட்டு 8530 போடணும். சேம் இதே ஸ்டேட்டிக் சர்வர் இதே வச்சுக்கலாம். இந்த ஸ்லாஷ் மட்டும் இந்த ஸ்லாஷ் வருமா இந்த ஸ்லாஷ் வருமா டவுட்டா இருக்கு. ஒரு நிமிஷம். இந்த ஸ்லாஷ் ப்ரோ, இந்த ஸ்லாஷ் தானே? அந்த ஸ்லாஷ் ஆப்போசிட்டா போடுங்க. ஓகே, இந்த ஸ்லாஷ் கீழ எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் ஷேர் ஆகும் சார். ஸ்கிரீன் ஷேரா இருக்கு. யா, சோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கரெக்ட், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ https கோலன் டபுள் ஸ்லாஷ் கம்ப்யூட்டர் நேம், அதாவது டொமைன் நேம் கொடுத்துட்டு 8530 அப்படிங்கிற போர்ட் நம்பர் வந்து நீங்க கொடுக்கணும். கொடுத்து அப்ளை ஓகே கொடுத்துருங்க. இந்த பாலிசி வந்து எனேபிள் ஆயிரும். Then we have to enable another two policy, configure automatic update direction. So configure automatic update வந்து நம்ம வந்து enable பண்ணுவோம். இப்ப எனேபிள் பண்ணோம் அப்படின்னா இதுல வந்து கான்ஃபிகர் ஆட்டோமேட்டிக் அப்டேட், ஆட்டோ டவுன்லோட் அண்ட் நோட்டிஃபை ஃபார் இன்ஸ்டால், ஆட்டோ டவுன்லோட் அண்ட் ஸ்கெடியூல் தி இன்ஸ்டால். See guys, நீங்க நம்மளோட கிளையன்ட் சர்வர், அந்த கிளையன்ட் சர்வர் இருக்குல்ல, அந்த சர்வர்ல இது எப்படி இன்ஸ்டால் ஆகணும், அதாவது நம்மளோட விண்டோஸ் பேட்ச் வந்து எப்படி இன்ஸ்டால் ஆகணும், நோட்டிஃபை ஃபார் டவுன்லோட் அண்ட் நோட்டிஃபை ஃபார் இன்ஸ்டால். இப்ப இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்னோட சர்வர்ல இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த மாதிரி விண்டோஸ் அப்டேட் அவைலபிளா இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணனா ஆட்டோ டவுன்லோட் அண்ட் நோட்டிஃபை இன்ஸ்டால், டவுன்லோட் ஆயிரும், இன்ஸ்டால் பண்றது நோட்டிஃபிகேஷன் வருது. இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ டவுன்லோட் அண்ட் ஸ்கெடியூல் இன்ஸ்டால். நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம், ஸ்கெடியூலும் பண்ணிடலாம் இந்த டைம் இன்ஸ்டால் பண்ணணும்னு. ஹலோ லோக்கல் அட்மின் டு சூஸ் செட்டிங்ஸ், இது வந்து அந்த அட்மினை சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ண போறோம், ஆட்டோ டவுன்லோட் அண்ட் நோட்டிஃபை ஃபார் இன்ஸ்டால் இதை கொடுத்துக்கலாம், கால் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். தென் ஸ்கெடியூல் இன்ஸ்டால் டே, நீங்க வந்து டெய்லி பேட்ச் இன்ஸ்டால் பண்ண போறீங்களா அல்லது எந்த டே வந்து நீங்க வந்து இன்ஸ்டாலேஷன் கொடுக்க போறீங்க, அப்புறம் டைம் ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். எந்த டேல, எவ்ரி டே, எவ்ரி சண்டே, மண்டே, டியூஸ்டே, தர்ஸ்டே. ஸோ மோஸ்ட்லி ஃப்ரைடே சாட்டர்டே கொடுப்பாங்க. ஏன்னா பேட்ச் அப்டேட் வந்து எப்பயுமே வந்து வீக்கெண்ட்ல தான் நடக்கும், வீக் டேஸ்ல நடக்காது. எப்பயுமே வீக்கெண்டு நைட்ல தான் நடக்கும். ஏன் அப்படின்னா பேட்ச் அப்டேட் பண்றப்ப சில சர்வர்ஸ் வந்து டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால அது எப்பயுமே வீக்கெண்ட் தான் வச்சிருப்பாங்க. Install updates for the next support. Every Friday வச்சுக்கலாம்.
ஓகே இது கொடுத்துட்டு தென் அப்ளை. ஓகே ஸோ மூணாவது எனேபிள் பண்ணணும் ஆட்டோமேட்டிக் அப்டேட் டிடெக்ஷன் ஃப்ரீக்வன்சி. அதாவது இது வந்து இந்த அப்டேட் வந்து டிடெக்ஷன் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா எவ்வளவு நேரத்துக்கு ஒருக்கா வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இதை நம்ம டிஃபைன் பண்ணணும். வந்து 1 ஹவர்னு போடுவோம், சும்மா ஒரு இதுக்காக 1 ஹவர்னு போடுவோம். ஸோ மோஸ்ட்லி இது வந்து எப்படி போடுவாங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ ஹவர்ஸோ அந்த ஹவர்ஸ் நம்ம போட்டுக்கலாம் அந்த இன்டர்வல் வந்துட்டு, அல்லது 1 வீக் அந்த மாதிரி இருக்கும். ஸோ 3 பாலிசி வந்து எனேபிள் பண்ணியாச்சு நம்ம. ஓகேங்களா? ஸோ பாலிசி எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ இந்த இன்ஸ்டலேஷன் இன்னும் முடியல. மை காட், இது முடிஞ்சாதான் நெக்ஸ்ட் ஸ்டேஜே வரும். இது ஏன் இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியலையே. கன்ஃபிகர் விண்டோஸ் எவ்வளவு நேரம் ஆகுது. Stop connecting with them. இது கொடுத்தாதான் நெக்ஸ்டே வரும். நெக்ஸ்ட் பேஜ் வரணுமே, டிலே வந்துடல. ஓகே, ஸோ ஐ திங்க் இது கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த செட்டப் முடிஞ்சாதான் நம்ம நெக்ஸ்ட் பேஜை போக முடியும், கான்ஃபிகரேஷன்லாம் பக்காவா பண்ண முடியும். ஓகே, நானும் பண்ணுறேன். இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆகட்டும், ஆனதுக்கு அப்புறமா தென் எகைன் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கடுத்து வேற டாபிக் பார்த்துடலாம். ஏன்னா இன்னும் ரொம்ப டைம் ஆகிற மாதிரி தெரியுது. இல்லை சைபர் சைடு அது ஓடட்டும். லெட்ஸ் see.